அன்பும் இறக்கும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் சுத்தக்கிறோம். இன்றைக்கும் இந்த சபையிலே வந்து உங்களுடைய வார்த்தையை கொடுக்க நீ கிருபைக்காக நன்றி. உம்முடைய ஜனங்களுக்காக நீர் வார்த்தைகளை வைத்திருக்கிறீர். உன்னுடைய பிள்ளைகளை போஷிக்க நீர் அறிந்திருக்கிறீர். ஆமாண்டவரே, எப்பொழுதும் இந்த சபையிலே உங்களுடைய வார்த்தை துணிக்கட்டும். அடியேனை மறைத்து தேவன் தாமே இவர்கள் மத்தியிலே வெளிப்படுகிறார். லீதியானுடைய இதயத்தை திறந்த அதே தேவன் இப்பொழுதும் இங்க இருக்கிற ஜனங்களுடைய இதயத்தை திறக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த விதமான திசை திருப்பும் காரியங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உடைய கருத்துல இந்த வேலையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபையை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் என்ன சொல்றது, எங்க பாஷையில் ஐயர் பாட்டில் சொன்னோம்னா சமத்தா சபைக்கு வந்துடுறீங்க. லாஸ்ட் வந்ததை காட்டிலும் இந்த சபையில இப்போ கொஞ்சம் ஜனங்கள் அதிகமா இருக்கிறது பார்த்துட்டு ஒரு சந்தோஷம். சபைக்கு தவறாம வந்து ஆண்டவரை வந்து ஆராதிக்கிற ஜனங்கள் பாக்கியம். நம்ம ஆண்டவர் வந்து முன்பாக எத்தனை பேர் ஆடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஜீவன் இல்லாத சடலம் பணத்துக்கு முன்னாடி எப்படின்னு ஆடுவாங்க பார்த்துருப்பீங்க. ஆனா ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆரவாரத்தோட சந்தோஷத்தோட அவரை துதிக்கும் போது சரி, உற்சாகமா இருக்கும். அப்படி இந்த சபையில நீங்க அப்படி செய்யறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, நான் எவ்வளவுதான் வர முடியும்னு சொன்னா கூட என்னை விடவே மாட்டேன். நான் தள்ளி போட்டிருக்கேன் நிறைய தடவை. இந்த வாரம் முடியாது, அடுத்த வாரம் முடியாது இப்படி சொன்னா கூட விடவே மாட்டேன். நீங்க வாங்க பிரதர், 3வது ஞாயிற்றுக்கிழமை வரீங்களா இல்லைன்னா 4வது ஞாயிற்றுக்கிழமை வரீங்களா அப்படின்னு ரொம்ப ஆவலா கூப்பிடுறவர், என்ன ரொம்ப மதிக்கக்கூடிய நல்ல பாஸ்டர். உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சபையை எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம்னா, உங்களுக்கு அமைஞ்ச பாஸ்டர் வந்து நல்லா உங்களை நடத்துறேன். கரெக்டா இல்லையா? அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இந்த இடத்துல ஒரு சொல்லியிருக்காரு, அவருடைய சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல என்னை வந்து ஆண்டவர் அழைச்சார். நான் வந்து தரிசனத்தோட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த ஜனங்களை மீட் பண்ணணும், இந்த ஜனங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுவார். அதனால இந்த சபையை நான் ரொம்ப நேசிக்கிறதுனால, அது என்னவா இருந்தாலும் சரி எங்க பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு என்ன நம்பி இப்போ நான் போனேன்னா எங்க சபையில வந்து கேமரா எடுக்க முடியாது. நான் தான் உட்காந்து வீடியோ எடுத்தது. இன்னைக்கு எங்க சபையில வீடியோ எடுக்கல. காரணம் நான் வந்துட்டேன். அதனால தேவன் எங்க வேணாலும் அனுப்புவார். கரெக்டா இல்லையா? எந்த சபைக்கும், ஏன்னா எல்லா சபையும் தேவனுடைய தானே. சபைக்கு யார் தலையா இருக்கிறா? கிறிஸ்து தலையா. அதனால இந்த சபையும் ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த சபையும் ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தினால இன்னைக்கு வாங்கியிருக்கு. அதனால உங்களுக்கு பொறுப்போடு செயல்படுகிற உங்க ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற உத்தரவாதம். நாளைக்கு தேவ சந்நிதியில நிற்கும் போது இவர் தான் என்ன பண்ணுவாரு? அந்த ஆத்துமாக்களுக்காக நான் அழுது கண்ணீர் விட்டேன், இந்த ஆத்துமாக்களுக்கு உங்களோட வார்த்தையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அவர்கள் மனம் நோக்காதபடி நடந்துக்கணும்னு வேதம். யார் மனம் நோக்கக்கூடாது? உங்களை நடத்துகிறவர்கள் வந்து மனவேதனையோடு உங்களை நடத்தாதபடி. அதனால இந்த சபை இன்னும் அதிகமா ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். எல்லாரும் சந்தோஷமா இன்னும் அதிகமா ஆண்டவரை தேடுவீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேசலாம் உங்க மத்தியில. எத்தனை பேருக்கு வந்து தேவனை மகிமைப்படுத்தணும்னு ஆசை? தேவனா மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை மகிமைப்படுத்தணும் சொல்லுங்க. தேவனை மகிமைப்படுத்துறது என்ன? அதெல்லாம் அதோட அர்த்தம் புரியணும். எல்லாம் நம்ம நிறைய பாட்டெல்லாம் போடுறோம். மகிமை மகிமை மாட்சிமை இதெல்லாம் பாடுறோம். மகிமைன்னா யாருக்காவது தெரியுமா? தேவனுக்கே மகிமை. நிறைய வாகனத்துல வண்டியில எல்லாம் பின்னாடி என்ன போட்டிருக்கோம்? தேவனுக்கே மகிமை உண்டாகும். மகிமை என்னன்னா, அது அழகான தமிழ் வார்த்தையில சொன்னா தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாவதால். புகழ்ச்சி உண்டாகும், அவருக்கு புகழ் உண்டாகும்.
இப்போ நான் வந்து என்னுடைய அப்பாவுடைய நேசகுமார், எங்க அப்பாவுடைய நல்ல பிள்ளை. எங்க அப்பாவுக்கு இந்த ஊர்ல நல்ல பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு நான் நல்ல பேரை நான் கொண்டு வரணுமா இல்ல எப்படி இருக்கணும்? கொண்டு வரணும் இல்லையா? அப்போ என்னை பார்க்கும் பொழுது இவரோட பிள்ளை அவரை போலயே நல்லவரா இருக்கிறாரு சொல்லமா இல்லையா? அப்போதான் எங்க அப்பாவுக்கு என்ன ஆகும்? புகழ்ச்சி உண்டா? அப்படி இல்லாம இப்படி ஆப்போசிட்டா திங்க் பண்ணி பாருங்க. நான் போற இடத்தெல்லாம் மோசமா நடந்துக்கிறேன், திருட்டு பையனா இருக்கிறேன், ஃப்ராடா இருக்கிறேன், எங்க பார்த்தாலும் சண்டை போட்டு சுத்திட்டு இருக்கிறேன், குடிச்சிட்டு கிடக்குறேன், இப்படி இருந்தா ஒரு நல்ல பேர் வாங்கின அப்பாவுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? ஒரு பேருக்கு மகிமை உண்டாகுமா? என்ன ஆகாது? அவர் பேர் கெட்ட பேரா? கரெக்டா இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களால தேவனுக்கு மகிமை உண்டாகுதோ இல்லையோ, ஆனா நல்ல கெட்ட பேரு உண்டாயிருக்கு. கரெக்டா இல்லையா? நிறைய பேர், ஆனா நல்லவங்களும் இருக்கிறான். நல்லவங்களும் ஆண்டவருக்கு மகிமையா அவருக்கு புகழ்ச்சியை கொண்டு வருகிற மாதிரி வாழ்க்கையை வாழறவங்க இருக்கிறாங்க. ஆனா இல்லாதவங்க தேவனுடைய பேரை கெட்ட பேர் ஆக்குறவங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போனா பேரெல்லாம் ராபர்ட், ரூபர்ட், டேவிட் இப்படிதான் இருக்கிறாங்க. லாக்அப்ல உள்ள நிக்கிறவங்க பேர்லாம் எப்படி இருக்குது? விவாகரத்து கேஸ் போனா கோர்ட்ல யார் இருக்கிறா? கிறிஸ்டியன்ஸா இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்டியன்ஸ் வராங்களா இப்போ. எதுக்கு? விவாகரத்துக்காக. விவாகரத்து பண்ணுங்க, என்னுடைய டிவோர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி யார் வர? கிறிஸ்தவர்கள். இது எவ்வளவு வெட்கக்கேடான விஷயம் இல்லை? எவ்வளவு மனவேதனையான. யாருக்கு மனவேதனை ஜாஸ்தியா இருக்கும்? தன் பிள்ளைகள் தன் பேரை கெடுத்தா யாருக்கு கஷ்டமா இருக்கும்? தகப்பனுக்கு மிகவும் கஷ்டமா. யாரெல்லாம் தினந்தோறும் ஜெபிக்கிறீங்க? நான் தேவனிடத்தில் போய் தினந்தோறும் எழுந்த உடனே கர்த்தரிடத்தில் போய் நான் ஜெபம் பண்ணுறேன். யார் சொல்ல முடியும்? கையை காணுங்க. 1 2. அப்போ எதுக்கு இந்த கேள்வியை நான் கேட்டேன்னா, கர்த்தரிடத்துல போய் ஜெபிக்கிறதுனா அவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லி ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் லிஸ்ட், நமக்கு தேவையான லிஸ்ட், அரிசி, பருப்பு, மிளகா, சர்க்கரை, இந்த லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு ஆமென் அப்படின்னு முடிக்கிறது ஜெபம் இல்லை. இதுக்கு பேர் விண்ணப்பம். உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்றத யார்கிட்ட கேட்குறீங்க? ஏசப்பாட்ட கேட்குறீங்க. ஆனா அவருக்கு என்ன வேணும் நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே, இந்த புதிய ஏற்பாட்டுல சவுல்னு ஒருத்தர் இருந்தார். புதிய ஏற்பாட்டுல யார் இருந்தா? சவுல். இந்த சவுல் ஆண்டவரை மீட் பண்ண உடனே நம்ம கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்ன கேள்வி சொல்லுங்க? சவுல் பவுலான ஆனாரா இல்லையா? பவுல தெரியுமா தெரியாதா? அவர் ஆண்டவரை மீட் பண்ண உடனே கேட்ட முதல் கேள்வி என்ன சொல்லுங்க பாருங்க. கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் கேட்டானா இல்லையா? இன்னைக்கு நம்ம என்னையாவது அதை கேட்டுருவோமா? நீங்க என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே? என் வாழ்க்கையை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு நம்ம என்னைக்கான ஆண்டவர் பார்த்து கேட்டிருக்கோமா? புதிய ஏற்பாட்டின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் மீதி நீங்க சொல்லுங்க தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தேவையான எல்லாம் கொடுக்கப்படும். இதுதான் புதிய ஏற்பாடு. நாம தேவனை தேடினா தேவன் நமக்கு தேவையானதை கொடுப்பார். நீங்க கேட்கவே இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்க இது வரைக்கும் நான் கேட்க மறந்துட்டேன்றத, எங்க குடும்பத்துக்காக கேட்க மறந்துட்டேன், அப்ப இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்க வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்கதான் செய்வார். காரணம் என்ன? தேவன் ஏன் நம்ம கொடுக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கேட்கறதுக்கும் மிஞ்சி கொடுக்கிறாராம். வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? நம்ம வேண்டுகிறதுக்கும் மேலாய் நமக்கு அதிகமாய் கொடுக்கிறார். காரணம் என்ன? நான் முதல்ல சொன்ன அப்பா வந்து நம்ம மேல மிகவும் அன்பா இருக்கிறார். ஒரு நல்ல அப்பா உண்டு நமக்கு. கரெக்டா இல்லையா? அவர் நல்ல பிதாவா இல்ல சாதாரண பிதாவா? நான் கெட்ட பிதான் கூட வாயில வரக்கூடாதுன்னு பாருங்க. அவர் நல்ல பிதா, நம்ம மேல அன்பா இருக்கிறார். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்குது. அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை வாய்க்க செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நிறைய பிரச்சனை வரும் வாழ்க்கையில. அதுல நம்ம கொஞ்சம் கசப்பாவோம். யார் மேல? என் வாழ்க்கையில இப்படி அனுபவிச்சாரு, இப்படி ஒரு பிரச்சனை வந்து போச்சு அப்படின்னு சொல்லி யார் மேல கசப்பா இருப்போம்? தேவன் மேல கசப்பா இருக்க வாய்ப்பு உண்டு. எத்தனையோ பேர் இருக்கிறீங்க.
ஆண்டவர்கிட்ட கசப்பா இருக்கவே கூடாது. அதனாலதான் வேதம் சொல்லிருக்குது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். அவர் நல்லவரா கேட்டவரா? மிகவும் நல்லவர். அவரை தவிர நல்லவன் யாருமே கிடையாது. நீங்க மனதில் எழுதி வச்சு, எழுதுக்கும் போது எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும். அந்த அங்கிள் வந்து எனக்காக ரொம்ப பாரப்பட்டு ஜெபிக்கிறவர். அவர் போன் எடுத்தாலே எப்படி தான் பேசுவாரு? அவ்வளவு சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவாரு? கர்த்தர் நல்லவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆரம்பிக்கிறதே தான் ஆரம்பிப்பார். கர்த்தர் நல்லவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் வார்த்தை. முடிக்கும் போது அதான் சொல்லுவாரு. நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னீங்கன்னா கர்த்தர் நல்லவர். எப்படி? நான் ஏதாவது பிரச்சனை சொன்னா கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை அவரை குறித்து ஏதாவது குறை வராதான்னு யார் எதிர்பார்க்கிறா? யார் எதிர்பார்க்கிறா? பிசாசு எதிர்பார்க்க. ஏதாவது ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்துடக்கூடாதா அவர் கெட்டவர்னு? அதனாலேயே நம்ம என்ன பண்ணணும்? அவனை மூஞ்சில் கறி பூசுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்க சொல்றீங்களோ இல்லையோ ஒரு கர்த்தர் நல்லவர் தான். ஆமென் சொல்லுங்க. நாம சொல்றோமோ இல்லையோ கர்த்தர் நல்லவர் தான். நம்ம என்ன நிலையில இருந்தாலும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது. நான் இன்னைக்கு நானுக்கான தலைப்புக்குள்ள நான் போகவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல இந்த சபைக்காக என்ன வார்த்தையை நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரை அப்படின்னு நான் கேட்டபோது, நான் ஒரு வார்த்தைகளாக படித்து கொண்டு வரும்போது என் மனசுல நிறுத்தின காரியம், அந்த பக்கத்துல போய் நின்ன, நாம் தேவனை எவ்வாறு மகிமைப்படுத்தலாம், எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். மகிமைப்படுத்துறதுனா என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா அப்படி சொல்லுங்க. தேவன் விட்டுருங்க. தேவன் சொன்னா ரொம்ப தூரம் போயிடுறாரு. அவர் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இன்னைக்கு அப்பா வாங்கிக்கணும். அப்பா தானே. எத்தனை பேருக்கு அப்பா? எத்தனை பேருக்கு தேவன்? கை தூக்குங்க. எல்லாரும் தூக்கிட்டு. அப்போ கர்த்தர் நமக்கு அப்பாவா இருக்கு. இயேசு என்ன சொன்னார்? தகப்பனே பிதாவேன்னு சொல்லி கொடுத்தாரு நமக்கு. என்னைக்கு நீங்க அப்பான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கீங்களோ உங்க ஜெபத்துக்குள்ள ஜெபம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அழகான ஜெபமா, ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஜெபமா மாறும். இன்னைக்குமே நீங்க ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு சொல்றதை விட்டுட்டு தகப்பனே அப்பாவே சொல்லு. அப்பா தானே? டவுட் இருக்கா உங்களுக்கு? இன்னும் இல்ல. அவர் நமக்கு அப்பாவா. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ தகப்பனை நம்ம என்ன பண்ணணுமா? மகிமைப்படுத்தணும். என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். கர்த்தரை மகிமைப்படுத்துற எல்லா இடங்களிலும் அவர் வந்து வாசம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அவரை மகிமைப்படுத்துற எல்லா இடத்திலும் தேவன் வாசம் செய்வார். உங்க வீட்டுல நீங்க தேவனை மகிமைப்படுத்தணும். என்ன விதத்துல எல்லாம் நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். எந்தெந்த விதத்துல ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும். நீங்க சும்மா சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். தேவனை எப்படி எல்லாம் மகிமைப்படுத்தணும் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காவது தெரியுதா? சும்மா சொல்லலாம், பயப்படாதீங்க. ஒருத்தர் கூட சொல்ல முடியாதா? அவருக்கு ஊழியம் செய்வதனால அவரை வெரி குட். ஃபர்ஸ்ட் பாயிண்டே தான். என்னது? அவருக்கு கீழ்ப்படிந்தா அவரை நாம் மகிமைப்படுத்தணும். நம்ம சும்மா பாட்டு பாடினாலும் தேவன் நாம மகிமைப்படாது. அவரை மகிமைப்படுத்தணும்னா முதல் விஷயம் என்னது? அவருக்கு கீழ்ப்படியணும். ஆதாமுக்கு முதல் டெஸ்ட் என்ன டெஸ்ட்? கீழ்ப்படியறதுல டெஸ்ட். எல்லாம் அந்த சகல மரத்தோட கனிகளை நீங்க புசிக்கலாம். ஆனா இந்த ஒரு மரத்தோட கனியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. அந்த கனியில விஷம் இருந்ததா? இல்ல. அந்த கனி பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? பார்வைக்கு அழகாவும் புசிப்புக்கு நலமாவும் இருந்ததுன்னு போட்டுருக்கு. அப்போ அந்த ஒரு கனியை அவன் சாப்பிடாம இருந்தான்னா என் பேச்சு அவன் கேட்கிறான் அப்படின்னு ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். கரெக்டா இல்லையா? இன்னைக்கும் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் தடை பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம போதைப் பொருள் எடுத்துக்கொண்டா நல்லதா தப்பா? ஒரு கஞ்சா குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவான்ல. கிறிஸ்தவன், உன் பேர் கிறிஸ்தவன் எல்லாருக்கும் தெரியும். அவன் உட்கார்ந்து ஒரு கஞ்சா எடுத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, கர்த்தருடைய நாம மையப்படுமா? அப்போ அந்த ஒரு விஷயத்துல இவன் கீழ்ப்படுகிறான்னு தேவன் என்ன பண்றாரு?
சோதித்து அசுத்தமானதை நீங்கள் தொடாதிருங்கள். வேதம் சொல்லுதா இல்லையா? அசுத்தமானதை தொடாதீர்கள். தேவன் விலக்கினதை நீங்கள் தொடாதீர்கள். எதெல்லாம் தேவன் விலக்கினாரோ அதெல்லாம் என்னது? அசுத்தமானது. அது எது வேணாலும் இருக்கலாம். நீங்க செல்போன் உபயோகப்படுத்துறதுல இருந்து அதை நீங்க எதுக்காக உபயோகப்படுத்த, எல்லார் கையிலும் இன்னைக்கு செல்போன் இருக்கு, எல்லார் கையிலும் இருக்கு. அப்ப இந்த செல்போன் உபயோகப்படுத்துறவன் எந்த காரியத்துக்கு அதை உபயோகப்படுத்தலாம்? கரெக்டா இல்லையா? அருவருப்பான காரியங்களையும் அதுல பார்க்க முடியும், நல்ல தேவனுடைய செய்திகளையும் அதுல என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். அப்போ நம்ம கீழ்ப்படிக்கிற காரியங்கள்ல தேவனை மகிமைப்படுத்த முடியும். யாராவது நம்மளை பார்க்கிறவங்க என்ன சொல்லணும்னா, இவர் கிறிஸ்தவர் போல் இருக்குது அப்படின்னு சொல்லணும். எப்படி? இவரு கிறிஸ்தவர் போல் இருக்குன்னு சொல்லணும். நம்மளுடைய செய்கைகள், நம்மளுடைய நடக்கைகள், நம்ம நடந்துக்கிற காரியம், நம்ம பேசுற பேச்சு, சிந்திக்கிற விஷயம், இவையெல்லாம் எப்படி இருக்கணுமா? தேவனை மகிமைப்படுத்தும். அந்த விஷயத்துக்காக ஒரு வசனம் அதுக்கு ஆதாரமா நம்ம தியானிக்கலாம். 1 யோவான் 2:5 அல்லது 6 வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 5. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை எதனால அறிந்திருக்கிறோம்? திரும்ப வாசிப்போம் அந்த வாசகத்தை. எப்படி அறிந்திருக்கிறோம்னா, இந்த கீழ்ப்படுகிற காரியத்தினால தேவனை நாம மகிமைப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன். அதுல அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? கை கொள்ளுகிறதுனா என்னது? பிராக்டிஸ் பண்றது. கை கொள்றதுன்னா அதை கடைபிடிக்கிறது. அதை நம்ம எவ்ரிடே லைஃப்ல, நம்ம வாழ்க்கையில அவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கடைபிடிக்க வேணும். அதுதான் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதை அதை காமிக்கணும். இப்போ நம்ம அவருக்கு நிலைத்திருக்கிறோம்னா என்னைக்கோ ஒரு நாள் கீழ்படிக்கணுமா, இல்ல எப்போதும் கீழ்படிக்கணுமா? எப்பொழுதும் கீழ்படிக்கணும். அவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்குமா? கேட்காதா? யார் அவருடைய ஆடுகள்? நாம் என்ன பண்ணணும்? அவருடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியணும். நீங்க ஏதோ ஒரு காரியம் பண்ண போறீங்க, இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததா இருக்குது, அவருக்கு பிடிக்கல, இது நல்லது இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவார்? ஆண்டவர் மனசுல பேசுவார். நீ இப்போது வாயை திறக்காம இருக்குன்னு சொல்லுவார். இதனால சண்டை பிறக்கும்னு சொல்லுவார். இதுக்காக பிரச்சனை உண்டாகும்னு சொல்லுவார். அப்ப என்ன பண்ணணும்? சத்தம் பண்ணுமா? என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் உடையவர்கள் அவர்களுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியில் எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் உடையவர்கள் யாரு சொல்லுங்க? கிறிஸ்துவின் உடையவர்கள் அவர்களுடைய மாம்சத்தை எதுல அறைந்திருக்கிறார்கள்? சிலுவையில் அறையிறது என்னது? நீங்க கொஞ்சம் கிளாஸ் எடுப்போம், உங்களுக்கு வேற வழி கிடையாது. சிலுவையில் அறையிறது என்னது? இயேசுவை சிலுவையில் அறைஞ்சா என்ன அர்த்தம்? நான் சிலுவையில் உங்களை கையும் காலையும் அறையிறேன். நீங்க எழுதி ஜாலியாக நடக்க முடியுமா சொல்லுங்க? நீங்க நினைச்சிட்டு அதை பண்ண முடியுமா? உங்களை கட்டி போட்ட மாதிரி தானே. உங்களுக்கு சிலுவையில் அறைஞ்சா வலிக்குமோ வலிக்காம இருக்குமோ? தாங்க முடியாத வலியா இருக்கும். உங்களால எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும். அதுக்கு பேர் தான் சிலுவை. சிலுவையில் என்ன பண்ண முடியாது? உங்களுடைய இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அதுக்கு பேர் தான் சிலுவை. அப்போ கிறிஸ்துவின் உடையவர்கள் அவருடைய மாம்சத்தை சிலுவையில் அறிந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் நினைச்சதை செய்யாம கர்த்தர் சொன்னதை செய்யறது. அதுக்கு தான் சிலுவையில் கர்த்தர் இந்த நேரத்தில் நீ வாயை பேசாதன்னு சொல்வாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பதான் பேசுவோம். அப்ப என்ன அர்த்தம்? சிலுவையில நம்ம அறையில. அப்போ அவருக்கு கீழ்ப்படியில. யாருக்கு கீழ்ப்படியில? இவருக்கு கீழ்ப்படியில. அவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார். யாரை பின்பற்ற விரும்பினார்? இயேசப்பாவை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்ற கடவன். அப்போ அவரை பின்பற்றணும்னா இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கணுமா இல்லையா? இந்த வாழ்க்கையில என்னை விட்டு கொடுக்கணும். கர்த்தர் இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? செய்யக்கூடாது. அப்பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென் சொல்லி பார்க்கலாம். அப்பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும். நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அன்னைக்கு, ஆண்டவரே இந்த சொன்ன காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கை
கடைப்பிடிக்க போறேன். இது வரைக்கும் நான் ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, நீங்க இது வரைக்கும் என்ன வேணாலும் இருக்குதுங்க. எப்படி அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சுங்களேன், ஒரு விஷயம் தெரியலன்னா ஆண்டவர் எப்படி இருப்பாரா? எப்படி இருப்பாரு? காணாதவர். உங்களை போய் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டார். கரெக்டு தானே? இந்த விஷயம் உங்ககிட்ட சொன்னாத வரைக்கும் நம்ம போய் உங்களை கேள்வி கேட்க முடியுமா? நானே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன், சொன்ன பிறகுதான் இதுல இருந்து என்னப்பான்னு சொல்லி பதில கேட்க முடியும். கரெக்டா இல்லையா? ஆனா நீங்க அறியாத வரைக்கும் ஆண்டவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார். ஆனா அறிந்த பிறகு என்ன பண்ணுவார்? உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். நான் முதல்லயே சொல்லிட்டேன், நான் எங்க போனாலும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்ன்ற வசனம், அந்த மெசேஜ் நான் கொடுக்குறதே இல்லை. கர்த்தருக்கு நாம் என்ன செய்யலாம்? ஏன்னா ஒரு விஷயம் முக்கியமா நான் முன்னே சொன்னவங்கள்ட்ட, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் எடுங்க, அப்பொழுது முடிஞ்சு போச்சா? இவ்வளவுதான் காஸ்பல். இதுதான் காஸ்பல், இதான் சுவிசேஷம். கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார், இதை தருவார். இப்படி நம்ம முழங்கால் போட்டு ஜெபிங்க. கர்த்தரை எப்படி, கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்குவது, கர்த்தரை எப்படி பிரிய, இப்படியெல்லாம் மெசேஜே கிடையாது. கர்த்தர் என்ன அப்படி நடத்தவே இல்லை. நான் கேட்கிற மெசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அகஸ்தின் ஜெபகுமார் மெசேஜ் கேட்கிறேன், சகரியா பொண்ணு மெசேஜ், இவர்கள்லாம் எப்படி பேசுறதா எனக்கு தெரியும். அப்போ ஆசீர்வாதத்தை குறித்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன காரணம்? அவரை பேசினா ஆசீர்வாதம் வந்துடும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம். புதிய ஏற்பாடு தான் சொல்லி கொடுக்குது. ஏசு கிறிஸ்து எங்கேயாவது அதுக்காக ஜெபம் பண்ண, இதுக்காக ஜெபம் பண்ண எங்கேயாவது போட்டிருக்குதா? ஒரே வார்த்தை, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்றும் தார் போட்டிருக்கா இல்லையா? அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. மீதி எல்லாமே அவருடைய நாமம் பரிசுத்தப்படணும், அவருடைய ராஜ்யம் வரணும், அவருடைய சித்தம் நடக்கணும். கரெக்டா இல்லையா? முதல்ல தேவன் அவராலேயும் அவருக்கென்றும் எல்லாவற்றையும் படைத்தார். எப்படி? அவராலேயும்னா அவர் தான் படைத்தார், அவருக்கென்றும் படைத்தார். உங்களுக்காக எனக்காகவும் தேவன் இந்த உலகத்தை படைக்கல, நம்மையே நமக்காக படைக்கல. எப்படி? யாரும் நமக்காக படைக்கல. எனக்கு ஒரு மெயில் ஐடி உண்டு. அது என்ன மெயில் ஐடினா, அந்த மெயில் ஐடி என்ன எழுதுனா, யூ ஆர் நாட் யுவர்ஸ் அப்படின்னு என்ன இருக்கு? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. வேதம் தான் சொல்லுது, நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். எந்த கிரயம்? எந்த கிரயம்? கிரயம் என்னது? நமக்காக ஆண்டவர் ஒரு செலவு செஞ்சிருக்கிறார், ஒரு காசு மாதிரி கொடுத்திருக்கிறார். கிரயம் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால என்ன பண்ணிருக்காரு? நம்ம எல்லாம் விலைக்கு வாங்கியிருக்கிறார். விலைக்கு வாங்கியாச்சுன்னா நீங்க உங்களுடைய அவருடைய தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். வேதம் சொல்லுது. எப்படி சொல்லுது? தேவனுக்கு அடிமையா இருக்கு. தேவன் நம்ம எல்லாம் வேலைக்கு வாங்கியிருக்கு. வேலைக்கு வாங்கினா இனிமே நமக்கு நம்முடையவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நாம் தேவனுடைய. என்னைக்கு நீங்க தேவனுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்களோ அன்னையிலிருந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை தவிர நான் வேற எதையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து. ரெண்டாவது விஷயத்துக்கு போவோம். முதல் விஷயம் அந்த தம்பி அருமையா சொன்னார். என்னது? அவர் கீழ்ப்படிவதன் மூலமாக அவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ரெண்டாவது விஷயம் சொன்ன, நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பதனாலே அவரை நம்ம என்ன பண்ணலாம்? மகிமைப்படுத்தலாம். ஒருத்தர் சண்டை போடுறதுனாலயா? ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே சண்டை போடுறது இருக்கா இல்லையா? நம்ம கிட்ட ரோட்ல போனா சண்டை போடுறோம், வீட்டுல இருந்தா சண்டை போடுறோம், பக்கத்து வீட்டுல சண்டை போடுறோம். சண்டை போடுறோமா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. சண்டை போடாதவங்க யாராவது கை தூக்குங்க. யாரும் தூக்கல. கல்லெறியாதவன் வந்து முதல் கல்லெறியிட்டவன் பாவம் இல்லாதவன் முதல் கல்லெறிட்டு சொன்ன மாதிரி யாருக்கும் கை தூக்க மாட்டீங்க. அப்படின்னா சண்டை போடுறீங்க. அப்போ நமக்குள்ள சண்டை வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்குள்ள அன்பு இல்லை. மற்றவங்களை விட்டுருங்க, பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லாரையும் விட்டுருங்க. உங்க வீட்டுக்குள்ள அக்கா தங்க அண்ணன் தம்பி அம்மா அப்பா கூட சொந்தக்காரங்களை கூட எடுத்துங்க. சண்டை போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அன்பு இல்லை. எபேசியர்ல முதல் அதிகாரத்திலே வரும், நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே. நம்ம எப்படி இருக்கணும்? அன்புல
கண்கள் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படி. என்ன பிரதர் என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி வசனம்லாம் சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதுதான் சொல்றீங்க. நான் முதலே சொன்னேன், ஆண்டவருக்கு பிடிச்சதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ ஆண்டவர் உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் அலங்கத்துக்குள் சமாதானம், அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதா. இப்படிலாம் நான் சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இருக்குமா இருக்காதா? சந்தோஷமா இருக்கும். வசனம் போர்டுலாம் பாத்தீங்கன்னா அதே வசனம் போர்டுதான் எங்க போனாலும் இருக்கா இல்லையா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இப்படி நம்ம பேசியே கெட்டு போயிட்டோம். உண்மையை சொல்லணும், ஆறுடம் சொல்ற மாதிரி வாக்கு தத்தங்கள் ஆகி போச்சு. ஆறுடம் ஆனது குறி சொல்ற மாதிரி. குறி சொல்றது கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மற்ற மதத்துல பாத்தீங்கன்னா இந்த குறி சொல்ற காரியங்கள் இருக்கு. நமக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவோம். அவன் கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பாடா, நமக்கு சந்தோஷமான விஷயம் இவனாவது சொன்னாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லாது. நமக்கு ஆறுடன் சொல்லாது. நம்மளுடைய பிரச்சனையை முதல்ல பேசு. உங்க வாழ்க்கையில என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஆண்டவர் முதல்ல உங்ககிட்ட பேசுவார். அதை சரி செஞ்சா ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில வரும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் எத்தனையோ தடவை உங்க சபையில நம்ம பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். உங்க பாஸ்டரும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி காரியங்களை சொல்லியிருக்கோம். நம்ம வெறுமனை கேட்டுக்கிட்டு போகிறவர்களா மாத்திரம் இல்லாமல் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு ஒரு வார்த்தை வைஃப் சபைக்கு அனுப்புறாங்க. அவங்க ஆண்டவர் என் மனசுக்கு பேசினாரு. வேதத்துல போட்டிருக்கு, ஒரு நாட்கள்ல பஞ்சம் உண்டாகும். எதுக்கு பஞ்சம் உண்டாகும்? தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் உண்டாகும். அந்த பஞ்சம் இப்பயே ஆல்ரெடி வந்தாச்சு. எப்படி வந்தாச்சு? மேடையோரம் ஏகப்பட்ட கூட்டங்கள் நடக்குதா இல்லையா? கிறிஸ்டியன் கூட்டம் எவ்வளவோ மீட்டிங் நடக்குது, மாநாடுகள் நடக்குது, கான்ஃபரன்ஸ் நடக்குது. எல்லாத்துலயும் தேவ வசனம் தான் பேசுறாங்க. ஆனா தேவன் சொல்றதான் பேசுறாங்களான்னா இல்ல. அதுக்கு பேர் தான் பஞ்சம்னானது. தேவன் கொடுக்கிற வார்த்தை. பைபிள் இருக்கிறது எல்லாத்தையும் பேசிட்டா ஒன்றும் கிடையாது. நமக்கு இதில் போட்டிருக்கு, செவி தினவுள்ளவர்களாகி அவர்கள் தங்களுக்கு பிடித்தமான வார்த்தைகள் கேட்கும்படி ஊழியக்காரங்களை வர வைப்பாங்க. எப்படி? தங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ. தேவனுக்கு பிடிக்கிறது கிடையாது. இந்த சபைக்கு நான் கேட்கும்போது, ஆண்டவரே இந்த சபைக்கு என்று என்ன வார்த்தை வைத்திருக்கீங்க? அதுதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எப்படி? இந்த சபைக்குன்னு ஆண்டவர் வார்த்தை வச்சிருப்பாரு. உங்களை திருத்துறது தான் ஆண்டவருக்கு நோக்கம். கரெக்டா இல்லையா? உங்களை திருத்தணும், உங்களை அவருடைய சாயலின்படி கொண்டு வரணும். அதுதான் ஆண்டவரோட நோக்கம். அது இல்லாம உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு தேவையானது கொடுப்பேன். இதுக்கு அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு? சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் அதுக்காக உட்கார்லையே. நம்மை அவரை போல மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு பிரதர். உங்களுக்கு தெரியுமா எங்களுடைய ப்ராப்ளம்லாம்? எங்க வீட்டுக்கு வந்தாதான் தெரியும். நான் இன்னும் வாடகை கூட கொடுக்கல, எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. நான் முதல்லயே சொன்னேன், எல்லாத்துக்கும் அதே வசனம் தான். எந்த வசனம்? முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும். திருப்பி உங்க வீட்டுல எழுதி போட்டுருக்கு. அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தரனா ஏதோ ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஹோட்டல்ல போனீங்கன்னா இட்லி கேட்பீங்களா இல்ல சட்னி கேட்பீங்களா? இட்லி கேட்டீங்கன்னா சட்னி ஆட்டோமேட்டிக்கா கொடுப்போம். நீங்க சட்னி போய் கேட்டீங்கன்னா இட்லி தரமாட்டாங்க. உங்களுக்கு எது வேணும்? இட்லி வேணுமா சட்னி வேணுமா? ரெண்டும் வேணும். சொல்லுங்க, ரெண்டும் வேணும். அப்போ முதல்ல யாரு? ஆண்டவர் வேணும். நீங்க ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரோட கேட்காதீங்க. எப்படி கேட்குங்க? ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இயேசுவே நீங்க எனக்கு வேணும்பா, நீங்க எனக்கு வந்துருங்க, நீங்க எனக்கு வாங்க. இன்னைக்கு நீங்க இல்லாம நான் நடக்க மாட்டேன்பா, நீங்க இல்லாம நான் பேச மாட்டேன்பா சொல்லுங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப மன சந்தோஷப்படுவார். ஆண்டவர் உங்களை நீங்க சொல்ற ஜெபத்தினால மகிமை கொடுப்பார். இப்ப நான் சொன்னேன், ஒருவர் நேசிப்பதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதுக்கு ஆதாரமும் ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம்.
என்ன அவர் சொன்னாரு? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்துப்பாரு. நீங்க போயிட்டு சொல்ல வேண்டியதில்லை. என்ன சொல்ல வேண்டியதில்லை? என்ன சொல்ல வேண்டாம்? நான் தான் இயேசுடைய சீஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்ண வேண்டாம். நம்ம யாருமே சொல்ல தேவையில்லை. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தாலே போதும். நீங்க எத்தனை பேர் சபையை விட்டு போகும்பொழுது விசாரிச்சுட்டு போய்ங்க ஒருத்தர் எத்தனை பேர் விசாரிக்கிறீங்க? விசாரிக்கிறவங்க மட்டும் கை தூக்கமா விசாரிப்பீங்களா? யாரையாவது உங்க வீட்டுல என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, யாராவது விசாரிச்சிருக்கிறீங்களா? இல்ல ஜெபம் முடிச்ச உடனே பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு நீங்க மாட்டு கிளம்பி போறீங்களா? அப்பெல்லாம் இல்லை. நமக்குள்ள என்ன இல்லை. அப்போ தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போறவங்களுக்கும் சபையில பிரசங்கம் கேட்டு வீட்டுக்கு போறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? சொல்லுங்க. எந்த வித்தியாசம் இல்லை. அவனும் என்ன பண்றான்? படம் பார்த்துட்டு அவன் மாட்டு பக்கத்துல சீட்ல உட்காந்து கூட அவனுக்கு என்ன தெரியாது? சொல்லுங்க. இவன் பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது. அப்போ அந்த இடத்துல இருக்கிற கும்பலுக்கும் இந்த கும்பலுக்கும் என்ன வித்தியாசம்? ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? நீங்க யாராவது யார் வீட்டுக்காவது போயிருக்கீங்களா? பக்கத்துல தானே இருக்கு வீடுகள்லாம். யாராவது போய் கேட்டிருக்கீங்களா? ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினா அப்பொழுது யோபின் சிறையிருப்பை அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இந்த சிஸ்டருக்காக நான் ஜெபம் பண்றேன்னு வச்சுங்க. இந்த சிஸ்டருக்காக நான் என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன்னு வச்சுங்க. கர்த்தர் என் பிரச்சனையை பார்த்துட்டு கண்டுக்காம இருப்பாரா? சொல்லுங்க. இதுதான் சீக்கிரட். ஆண்டவர் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்க விரும்புறாரு. நாம அன்பா இருந்தாலே முடிஞ்சு போச்சு. வேற எல்லாம் ஓவர். நீ கரெக்டா இல்லையா? எல்லாம் தலையாட மாட்டீங்க. கரெக்டு தானே? கரெக்டு தானே? நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னா? நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா என் பிரச்சனையை விட்டுறோம். நான் இன்னைக்கு யாரையாவது ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரை எப்படி நான் யாரையாவது ஆசீர்வதிக்கணும், யாரையாவது நான் கேட்கணும், யாரையாவது விசாரிக்கணும், யார் வீட்டுக்காவது நான் போகணும், அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு நான் கேட்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? என் பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கிறது அப்படி நீங்க என்ன சொல்லக்கூடாது? அழுகக்கூடாது. பிரச்சனையே தலைக்கு மேல நான் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. பிரச்சனை நிறைய இருக்கணுமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது, எனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, பக்கத்துல இருக்க பிரச்சனை என்னன்னு தெரியாது. பிரச்சனை தீர்க்க போறவர் நாமளா இல்ல ஆண்டவரா? அதனால இன்னைக்கு என்ன பண்றீங்க? உங்க பிரச்சனை தூக்கி ஓரமா வச்சிருக்கீங்க, ஒரு பெட்டியில போட்டு மூடி வச்சிருக்கீங்க, லாக் பண்ணுங்க. இன்னொருத்தர் பிரச்சனை எடுங்க. ஓப்பனா சொல்றேன், உண்மையை சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பிரச்சனை சால்வ் ஆகுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. பாஸ்டர் கிட்ட நம்பர் கொடுத்துட்டு போறேன். அவர் நம்பர் இருக்குது, அவர்கிட்ட கேளுங்க. என்கிட்ட நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இல்ல பிரதர், நான் இன்னைக்கு சுத்தமா ஆண்டவர்கிட்ட என்னுடைய பிரச்சனையை பத்தி ஜெபிக்கவே இல்லை. நான் என்ன பண்ணேன்? இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் சகோதரி கிட்ட அவங்கள ஃபோன் பண்ணி என்ன பண்ணேன்? விசாரிச்சேன். அவங்களுக்காக நான் என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணேன். இதுக்கு ஒரு மனசு வேணும். என்ன வேணும்? இதுக்கு ஒரு மனசு வேணும். என் பிரச்சனை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் அவங்களுக்கு என்ன பண்ண போறேன்? உதவி செய்ய போறேன். நீங்க இதை நினைச்சு பாருங்க. இதை நினைச்சாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அப்பதான் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம்? அறிந்து. அன்பா இருக்கிறது என்னது? அன்பா இருக்கிறதுனா என்ன? விட்டு கொடுக்கறது, என்னுடைய நேரத்தை மற்றவங்களுக்கு செலவு பண்றது, என்னுடைய பொருளாதாரத்தை மற்றவங்களுக்கு உதவியா கொடுக்கறது. இதுக்கு பேர் தான் என்னது? அன்பா இருப்பது. ஆண்டவர் அன்பா இருக்கிறது வானத்திலே உட்கார்ந்தாரா இல்ல கீழே இறங்கி வந்தாரா? வேதம் என்ன சொல்றது? தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அன்பு எப்படி கூர்ந்தார்? அவரு தம் பிள்ளைய அனுப்பி அன்பு கூர்ந்தார். நம்ம என்னைக்காவது நம்ம பிள்ளையா இருக்காது அனுப்பிச்சிருக்குமா? அவர் பிள்ளைய எப்படி அனுப்பிச்சார்? சும்மா டூர் போல அனுப்பிச்சாரா? சொல்லுங்க. சும்மா பூமியை சுத்தி பார்த்துட்டு அதுக்கு அனுப்பிச்சாரு. நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, இப்படி அனுப்பிச்சாரு. உயிரை கொடுப்பதற்காக வந்தார். இயேசு எதுக்கு வந்த? உயிரை கொடுத்து என்ன பண்ணணும்? நம்மளையெல்லாம் மீட்கணும். அந்த இதுக்குதான் அன்பு இருக்கு. அன்புனா நம்ம எதையாவது இழக்கிறது. நம்மளுடைய நேரத்தை இழப்பது, நம்மளுடைய பொருளாதாரத்தை இழப்பது, நம்மளுடைய ஏதாவது ஒண்ணு மற்றவங்களுக்காக இழக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவர்களுக்கு அன்பு செலுத்தவே முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அன்பா இருக்கிறேன்னா நான் இப்படிதான் இருக்கிறேன். ஆண்டவர் கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் கூட என்ன பண்ற? பேசுற. மூணாவது காரியம், நற்கிரியைகள் செய்யும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துறோம். நற்கிரியைகள் என்னது?
சொல்லுங்க. நல்ல நல்ல காரியங்களை செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் பூமியில நம் மூலமா மகிமைப்படும். நற்கிரிகள்னா என்ன செய்யலாம் நம்ம வாழ்க்கையில? சொல்லுங்க, கொஞ்சமா சொல்லுங்க. இப்போ ஒரு நற்கிரியை நம்ம அன்பு கூறுறதுன்னு சொன்னோம். தான தர்மம் என்னது? நம்மளால முடிஞ்ச உதவி. நிறைய யூடியூப்ல எல்லாம் பாக்குறேன், பாவம் தேவன் அறியாத ஜனங்களை எத்தனையோ பேருக்கு உதவி செய்யறத பார்க்கணும். பிச்சை எடுக்கிறாங்களா? பிச்சை எடுக்கிறவங்க போய் உட்காந்து பக்கத்துல உட்காந்து அவனை விசாரிக்கலாம், நீங்க எந்த ஊரு? பிச்சை எடுக்கிறவங்க தான் நம்ம கேவலமா தான் நினைக்கிறோம். நான் அவங்களை கேட்டா, சென்னைக்கு வந்தேன் சார், வந்து என் பசங்க கை விட்டாங்க, சுத்தமா பைசாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஊருக்கு போக முடியலன்னு பிச்சை எடுக்கிற நிறைய பேர் பார்க்கறாங்க. என்னது? ஊருக்கே போக முடியலன்னு பிச்சை எடுக்கிறவங்க இருக்கான். கேட்டா ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் பசங்க எங்களை பார்க்கல, எங்களை விசாரிக்கல, கை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல அழுகிற பேரண்ட்ஸ் எத்தனையோ பெற்றோர்கள் இடத்துல உண்டு. அப்போ எதெல்லாம் செஞ்சா அவருடைய நாம மையப்படும்? நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா நாம, நல்ல காரியம் செஞ்சா, கெட்ட காரியம் செஞ்சா நாமெல்லாம் மகிமைப்படாது. நம்மளை திட்டுவாங்க, நம்மளை திட்டினா அவர்களுக்கு கெட்ட பேரு வரதான் செய்யும். அதனால நம்மளால முடிஞ்ச நல்ல காரியங்களை நாம் செய்ய முடியும். நம்ம ஏழையா இருந்தாலும் அந்த 2 காசு போட்ட விதவையை பாத்தீங்களா இல்லையா? எல்லாரும் அதிகமாய் போட்டார்கள். அந்த விதவையான ஸ்திரீ மட்டும் என்ன பண்ணா? 2 காசு. அந்த 2 காசை பத்தி இயேசு என்ன சொன்னாரு? தன் ஜீவனத்துக்குள்ள யாவற்றையும் எடுத்து போட்டாரு. நம்ம என்னைக்காவது ஜீவனத்துக்குள்ளதான் எடுத்து பாஸ்போர்ட் கொடுத்துருக்குமா? சொல்லுங்க. உங்க வீட்டுக்கே நான் கொடுக்காம நான் எல்லா சம்பளத்தை கொண்டு வந்து பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும். நான் இதை சொல்லி தரல, இப்படி பண்ணுங்க நான் சொல்லல, சும்மா சொல்றேன். அந்த விதவை மாதிரி நம்ம இருந்துருக்கோமா? விதவை என்ன பண்றோம்னா தனக்குள்ள யாவற்றையும் கொண்டு வந்து உண்டியல போடுறோம். அப்போ நம் உதவி செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எடுத்து கொடுக்கணும், தாராளமா கொடுக்கணும். சபைக்கு மாத்திரம் இல்லை, எத்தனையோ பேர் ஆண்டவர் பேசுவார், இவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணு சொல்லுவார், இவங்க உதவி பண்ணு, இவங்களுக்கு உதவி செய்யும். நம்ம கூடிய வரைக்கும் நம்மளால முடிந்த தான தர்மங்களில் தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நற்கிரியைகள் நிறைய விஷயம் செய்யலாம். நீங்க காசு மாத்திரம் கிடையாது, நிறைய விஷயம் செய்யலாம். உங்களுடைய சரீர உபகாரங்கள் மற்றவங்களுக்கு செய்யலாம். நீங்க ஒருத்தருக்கு போய் வண்டியில கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் விட்டு வந்த கூட அது உதவி தானே. ஒருத்தர் பைக்கில் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வரீங்க, உதவி தானே. உங்களால முடிந்த உதவியை நீங்கள் செய்யுங்கள். நீங்க எனக்கு செய்யலையே ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா ஆண்டவர் சொல்லுவாங்க, இனிமே உன் ஜபத்தை நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லி, எனக்கு ஆண்டவரே கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க. ஒருத்தன் தான் கேட்டான் ஆண்டவர்கிட்ட, உங்க சொத்துல எனக்கு பாதியை கொடுங்க கேட்டானா இல்லையா? ஒருத்தன். யார் கேட்டா? கெட்ட குமாரன் என்ன பண்ணா? ஆண்டவர்கிட்ட போய் உங்க சொத்துல பாதியை கொடுங்க. பாதியை வாங்கினோன்னா அவன் நிலைமை என்னாச்சு? நல்லா இருந்தா போச்சா? அதனாலதான் நிறைய பேர் ஆண்டவர் சீக்கிரத்தில் ஆசீர்வதிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நமக்கு பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால சில மோஸ்ட் ஆஃப் த ப்ரேயர் கர்த்தர் ஆசீர்வதிக்காததுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் அதுக்கு தகுதியா இருப்பதில்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபங்கள்லாம் கேட்கப்பட மாட்டேங்குது. நிறைய காரணம் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தாம கர்த்தரால எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு ஆதாரமா ஒரே வசனம் சொல்லி முடிக்கிறேன். நற்கிரிகள் செய்வதற்கு வந்து மத்தேயு 5:16 வாசி. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்ம என்ன பண்ணணுமா? நம்முடைய நற்கிரிகளை கண்டு, வாயினால சொல்லி கிடையாது, நற்கிரிகளை மற்றவர்கள் காணும்படி, மற்றவர்கள் கண்டு நம்ம என்ன பண்ணணுமா? பிதாவை மகிமைப்படுத்தலாம். 4வது காரியம் குயிக்கா இன்னும் ஒரே 3 பாயிண்ட் மட்டும் முடிச்சுக்கிறேன். தேவனை துதித்து அவரை போற்றும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும். சங்கீதம் 50வது அதிகாரம் 23வது சங்கீதம் 50வது 23வது வசனம் வாசி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். 69-30 வாசி. சங்கீதம் 69. பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். எப்படி மகிமைப்படுத்துவாரா? அவரை எப்பெல்லாம் துதிக்கலாம்? சபைக்கு வரும்போதா? எப்பெல்லாம் துதிக்கலாம்? ஒரு புதிய ஏற்பாட்டுல ஒரு பகுதி உண்டு. பவுலும் சீலாவும் எப்ப துதித்தாங்கன்னா
சிறைச்சாலை. சிறைச்சாலைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட்ல கொண்டு போய் உங்களை சிறையில போட்டுருவாங்க, அப்ப துதிக்கலாம் அப்படின்னு நினைக்க. எப்ப துதிக்கலாம்? சிறைன்னு என்னது? யோபுவின் சிறை எது போய் மாத்தினார்? சிறைன்னு என்னது? சிறைனா நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்குன்னா அது பேர் சிறை. அதுலேருந்து வெளியே வர முடியல. கடன் பிரச்சனை ஒரு சிலருக்கு சிறையா இருக்கும், போதை மருந்து பழக்கம் ஒருத்தருக்கு சிறையா இருக்கும், வேற சில பழக்கங்கள் ஒருத்தருக்கு சிறையா இருக்கும். ஒருத்தர் எப்பொழுதுமே ஏதாவது பொருட்கள் வாங்குறது அதுல சிறைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய சிறைப்பட்டிருக்கிறது உண்டு. அந்த சிறை அதே போல சிறை தான் நான் சொல்றது புரியுது. அதுல இருந்து அந்த சிறையிருப்பு மாத்தினா நம்ம அந்த நேரத்திலையும் ஆண்டவர் என்ன பண்ணணுமா? நம்ம துதிக்கணும். துதிக்கிறதுனால என்ன ஆகும்? இந்த சிறையிருப்பு மாறும். தேவனை எப்படி மகிமைப்படுத்தலாம்? எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிக்கும் பொழுது அவரை மகிமைப்படுத்தும். அவருடைய பிள்ளைகள் புலம்பக்கூடாது. யாரோட பிள்ளைகள் புலம்பக்கூடாது? மற்றவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இன்னும் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், நான் சொன்ன ஒரு அங்கிள் எனக்கு போன் பண்ணும் போதெல்லாம் என்ன சொல்லுவாரு? கர்த்தர் நல்லவர், அவருடைய ஆசீர்வதிப்பார். இதுதான் சொல்லுவார். எனக்கு அதை சொல்லி சொல்லியே என் வாயில வர அதே வராது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லணும். இது ஏதோ மந்திரம் சொல்லலாம் கிடையாது. நம்ம மனசு இப்போ பிரேயர் முடிக்கும் போது ஒரு வசனம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆத்மாவே கர்த்தரை. அதுக்கு அடுத்த வசனம் என்னது? ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஆத்மா என்ன பண்ணுது? நம்ம ஆத்மா என்ன பண்ணுது? அடிக்கடி. ஆத்மானா எங்க இருக்குது? எல்லாம் ஆத்மா ஆத்மான்னு சொல்றீங்க, எங்க இருக்குது? எங்க வீட்டுல இருக்குதா? ஆத்மானா நம்ம யாரு? இந்த சரீரம் கிடையாது. இந்த சரீரத்துக்குள்ள உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான் தான் ஆத்மா. இந்த ஆத்மா தான் சிந்திக்குது, இந்த ஆத்மா தான் எல்லா காரியத்தை பத்தி யோசிக்குது, சித்தம் செய்யறது, விருப்பம் எல்லாம் இந்த ஆத்மா தான். அப்ப அந்த ஆத்மா என்ன பண்ணுது? மறந்து போகுது. அதனால அவரை துதிக்க மாட்டேங்குது. அவர் என்ன பண்ண மாட்டேங்குது? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். உங்க பிரச்சனை நடுவிலே தேவனை துதியுங்கள். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை வாங்கி. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம என் நிலைமை என்ன இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நாம நான் துதிக்கிறேன். அப்படி துதிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மற்றவர்கள் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளவு தூரம் ஆண்டவர் இந்த நிலைமையில இவங்க இருந்தா கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய தேவனை இவங்க துதிக்கிறாங்கன்னு சொல்லி தேவனை என்ன பண்ணுவாங்க? மகிமைப்படுத்துவாங்க. நீங்க துதிக்கும் போது என்ன ஆகும்? உங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடையும். எரிகோ முதல் என்னாச்சு? அவர்கள் ஆர்ப்பரித்து துதித்தார்கள். என்னாச்சு? இடிந்து விழுந்து. உங்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாகும். எப்பொழுது? தேவனை தோத்திரம் பண்ணும்போது, தேவனை துதிக்கும். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? அவரை துதித்து அவரை தோத்திர பலியிட்டு நான் அவரை மகிமைப்படுத்துவேன். ஐந்தாவது விஷயமாக, தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதனாலே அவரை நாம் மகிமைப்படுத்தலாம். எப்படி? ஆண்டவர் சொன்னாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். வாசிக்க பார்க்கலாம். அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடைய கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடைய கூட சாட்சியாக ஏற்படுத்தி. இல்ல, தப்பா சொல்றீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:22. அப்போஸ்தலர் புதிய ஏற்பாடு 1:22. சாரி, நான் தான் தப்பா சொல்லியிருக்கேன். 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். யார் சாட்சிகளா இருப்பார்கள் சொன்னார்? நம்ம எல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? சாட்சிகளா இருக்கிறது நல்லது. இப்ப பார்த்து சொல்லும் போது சாட்சி இருந்தா சொல்லலாம் சொன்னா நீங்க என்ன பண்ணீங்க? சாட்சி சொன்னீங்க. அது சாட்சி கிடையாது. அது தேவனுடைய சாட்சி. அவர் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணாருன்றது சாட்சி. நான் ஜெபித்தேன், இந்த பிரச்சனை இருந்தது, கர்த்தர் அந்த பிரச்சனையில இருந்து என்னை
விடுவித்தார். அது சாட்சி. யார் சாட்சி? தேவன் நமக்கு என்ன பண்ணணும் சாட்சி. இங்க இந்த சாட்சி போட்டிருக்குதுன்னா சாட்சி அவருக்கு நாம் சாட்சியா இருப்பது. எப்படி சாட்சியா இருக்கலாம்? எப்படி சாட்சியா இருக்கலாம் சொல்லுங்க. வாழ்ற வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் நம்மளை பார்க்கணும். இதுதான் சாட்சி. என்ன பார்க்கிறவங்க வந்து கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இதை யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவ இயேசுவை பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில இயேசுவை பார்த்துட்டா நம்ம சாட்சியா இருக்கிறோம்னு அர்த்தம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும், நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. இன்னைக்கு பலன் இல்லாததுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள பரிசுத்த ஆவியினர் வாசம் செய்ய விடுறதில்லை. அவர் நமக்குள்ள வந்தார்னா எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? கை தூக்குங்க. நான் தேவனோட அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். அப்போ அபிஷேகம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், அவருக்காக பலனடைந்து என்ன பண்ணுவாங்க? சாட்சிகளாயிருப்பாங்க. சாட்சிகளாயிருப்பாங்கன்னா உண்மையில, நேர்மையில, பேசுறதுல இயேசு எப்படி இருந்தாலும் அப்படி இருந்தால் அது பேர் என்னது? சாட்சியா இருக்கு. அதெல்லாம் எங்களால முடியாதுன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் நீங்க எதையோ பேசுறீங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை பிரதர் அப்படிதான் சொல்றீங்க. கர்த்தர் அதாவது நீங்க நினைச்சீங்கன்னா நான் சாட்சியா இருக்கேன்னு நினைச்ச முடியாது. அதனாலதான் போட்டு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், அப்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. சரி, கடைசியா 6வது விஷயம். நிறைய விஷயம் இருக்கு, நான் சொல்லலாம் மகிமைப்படுத்த. அவருடைய பாடுகளை சகிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? தேவனை மகிமைப்படுத்தலாம். நமக்கு பாடுகள் இருக்குதா? அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை சொல்றீங்களா? பாடுகள் என்னது சொல்லுங்க. பாடுகள் என்ன? எனக்கு வர பிரச்சனை எல்லாமே பாடா? வாசிக்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம். எது பாடு அப்படின்னு பேதுரு சொல்றாரு. எது நம்முடைய இந்த தேவனுக்காக சகிக்கிற காரியங்கள், அது எந்த பாடு அப்படின்னு 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். யாரால மகிமைப்படுகிறார்? அதாவது 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகி மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்பட்டார். நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல அவருக்கு சாட்சியா நிற்கும் பொழுதோ, இல்ல மற்ற மதத்தினர் முன்பாக நீங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி மற்றவங்கிட்ட சொல்லும் பொழுதோ, உங்களை அவங்க நிந்திக்கும் பொழுது, உங்க ஆபீஸ்லயே சரி, ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க என்ன பண்ண வேண்டியது? லஞ்சம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கல. லஞ்சம் நான் வாங்க மாட்டேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது அவன் உங்களை நிந்தி பண்ண மாட்டானா? நான் இதுக்கு இந்த கெட்ட காரியத்துக்கு நான் உடன்பட்டு போக மாட்டேன்னு நீங்க சொல்லுவீங்க. அதனால அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? உங்களை நிந்திப்பாங்க, உங்களை திட்டுவாங்க. அப்போ என்ன வரும்? உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையை ஆவியானவர் அவர் திரும்ப வாசிங்க. தேவனுடைய ஆவியாக்கிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். யார் மேல தங்கி இருக்கிறார் சொல்லுங்க? நம் மீது தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம தேவனுக்காக எங்கேயாவது நின்னோம்னா, பரிசுத்தமாவோ நீதியாகவோ தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது மற்றவர்களாலே தூஷிக்கப்படுகிறேன், பாடுபடுகிறேன், தேவனுக்காக அதை சகிக்கிறேன். அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்றார்? நம்ம மூலமா மகிமைப்படும். நான் முதல்ல இருந்து ஒண்ணு சொல்றேன். முதல்ல எதனால மகிமைப்படுகிறார்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் மகிமைப்படுகிறார். நாம் இரண்டாவது விஷயம், நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பதனால அவர் நம் மூலமா மகிமைப்படுகிறார். மூன்றாவது விஷயம்,
நற்கிரியைகள் செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய நற்கிரிகைகளை கண்டு உங்களுடைய பிதாவானவரை மகிமைப்படுத்தும்படி என்று இயேசு சொல்லியிருக்கிறார். 4வது விஷயமாக, தேவனை துதிக்கும் பொழுது, நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நாம் துதிக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். 5வதாக, தேவனுக்கு சாட்சியாக வாழ்வதனாலே தேவன் மகிமைப்படுகிறார். 6வது, அவருக்காய் பாடுகளை சகிக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் அவருக்காக பாடுகளை சகிக்கும் பொழுது, தேவனை மறுதலின்னு யாராவது சொன்னா நீங்க என்ன பண்ண, உடனே ஓகே சொல்வீங்களா? உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், இயேசுவே இல்லைன்னு சொல்லுங்க, ஓகேன்றீங்களா? சொல்லுங்க. 1 கோடிங்க, என்னங்க அது? 1 கோடி கொடுத்தா கூட வேணான்றீங்க. சரி, 5 கோடி, 10 கேட்டு உங்களை என்ன சொல்லுவேன்? இயேசுவை இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லுவேன். அவர் யாருன்னே தெரியாது. பேதுரு சொன்னார்ல, என்ன சொன்னா? இவரு எனக்கு யாருன்னே தெரியாது, இயேசுதான் தெரியாது, நான் இந்துங்க, இந்துல இருந்தா வந்தேன். எப்படி? நீங்க இந்துன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? நீங்க இந்து மதத்துல இருந்து வந்திருப்பீங்க, அரசாங்கத்துல ஏதாவது ஒரு சலுகைக்காக நான் இந்து தான் சொன்னா என்ன தருவாங்க? இந்த சலுகையை தருவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. இப்பதான் வருது உங்களுக்கு மேட்டர், இந்த சபைக்கு பரீட்சை. இப்ப சொல்லுங்க, ஏதாவது ஒரு சலுகை ஜாதி ரீதியா கூட நிறைய என்ன பண்ணணும், இந்துலயே இருந்தா சிலதெல்லாம் கிடைக்கும். கிறிஸ்தவத்தினும் போட்டா என்ன கிடைக்காது, அதெல்லாம் கிடைக்காது, சலுகை தான் ஸ்டாப் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அது ஒரு பாடு தானே. அப்போ இயேசுவை மறுதளிச்சிருவீங்களா, இல்ல நைஸா இந்து யார் பார்க்க போறா அப்படின்னு எழுதுவீங்களா? யார் பார்க்கறா மேல இருந்து நம்முடைய காரியங்களை? ஒரு நாள் வரும், அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி வரும். அப்ப எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? உங்க கரங்கள்ல முத்திரைய ஊத்துவாங்க. சூப்பர் மார்க்கெட் போனா என்ன ஆகும்? அந்த முத்திரை குத்தினவனுக்கு தான் பொருளை விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். உள்ள போனாலே ஆதார் கார்டு காட்டுன்ற மாதிரி என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? இதை காட்டணும். நீங்க ஆண்டவரோட பிள்ளையா இருந்தா அந்த முத்திரை கிடைக்காது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டவனா இருந்தா என்ன கிடைக்காது? இந்த முத்திரை கிடையாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இங்கதான் பாடுவது. சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி வாங்குறதுக்காக இயேசு விட்டு கொடுத்துருவீங்களா? எனக்கு காய்கறி தான் முக்கியம், இல்ல அரிசி தான் முக்கியம் சொல்லுவீங்களா? உங்களுக்கு அங்கதான் பறிக்கணும். அப்போ சாட்சியா நிக்கணும். எப்படி நிக்கணும்? தேவனுக்கு சாட்சியா இருக்கு. ரத்த சாட்சியா எத்தனையோ பேர் மறித்திருக்கிறாங்க, கரெக்டா இல்லையா? ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 12 பேர்ல ஒருவரை தவிர மீது எல்லாரும் ரத்த சாட்சி. தெரியுமா தெரியாதா? மத்தேயுடன் ஆரம்பிச்சு யோவானை தவிர மீது எல்லாரும் ரத்த சாட்சியா மறிப்பாங்க இயேசுவோட சேர்ந்து. அதுக்கப்புறம் எத்தனையோ சாட்சிகள், அதெல்லாம் நம்ம எழுதப்படல. கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேர் கிறிஸ்துவை நீ மறுதலித்தால் உன்னை விட்டுறேன், எப்படி இந்த சிலையை நீ வணங்கினால் உன்னை நான் விட்டுறேன். இந்த காலம் வருங்க, வருது, கூடிய சீக்கிரம் வருது, எழுதி வச்சுங்க. நான் சொல்லல தீர்க்க தரிசனமா, வேதம் சொல்லுது. இந்த நேரம் வருது கிறிஸ்தவர்களுக்கு சோதிக்கிறதுக்கு. ஆண்டவர் சொன்னாரு, கோதுமையை சுழகினால் சுழைப்பது போல புடைப்பது போல என்ன பண்ண வரான்னா, கோதுமையை புடைக்கிறது என்ன ஆகும்? நிறைய பேருக்கு அந்த காலத்துல தான் முறம்லாம் பார்த்துருக்கு, இந்த காலத்துல பார்த்துருக்கு. முறத்தில் புடைச்சா என்ன ஆகும்? எதெல்லாம் வந்துடும்? எதெல்லாம் வரும்? கோதுமையை புடைக்கிறீங்க, புடைச்சா எதெல்லாம் வெளியே வரும்? உமியெல்லாம் வெளியே வந்து. உமினானது உள்ள அந்த பருப்பே இருக்காது, கோதுமையே இருக்காது, வெறும் தோல் மட்டும் இருக்கும். கரெக்டா இல்லையா? நீங்க வயல்வெளியில பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படியே ஆத்துவாங்க. இப்ப அவன் பறக்கும். எது பறக்கும்? பதெல்லாம் பறந்து போகும். நெல் மட்டும் வெயிட்டா இருக்கிறது மட்டும் கீழே விழுந்துடும். நீங்க வெயிட் பார்த்தியா இல்ல வெறும் காத்துல பறக்கிற கிறிஸ்தவர்களா அப்படின்னு கர்த்தர் சோதிக்கிற நாட்கள் வரும். கிறிஸ்துவுக்காக பாடுபட்டால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதனாலதான் ஆண்டவர் நம்மளுடைய வெளியேற பெற்ற விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். எப்படி பேதுரு வந்து பிசாசு சோதிக்க விட்டாங்க, மறுதளிக்கிறதுக்கு சோதிச்சானா இல்லையா? அது மாதிரி நம்மளை சோதிக்கிறதுக்கு ஆத்தர் அனுமதிக்கும். அதனால அந்த நேரத்திலையும் கடைசியா நான் சொல்றது என்ன,
அவருக்காக பாடுகளை சகிக்கும் பொழுது 1 பேதுரு 4:14 வாசித்தோம். அவருக்காக பாடுகளை சகிக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நம்மை அப்படியாக நடத்துவாராக. நம்ம எழுந்து எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் எழுதுக்கலாம். நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பாவமுக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் எங்களை புடப்பட்டதுக்காக, உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தலாம் என்று சொல்லி நீங்கள் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய நிலைமையை அறிந்து கொள்வோம். நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோம். நாங்கள் எந்த நேரத்திலும் ஒரு காரியத்தை மாத்திரம் மறக்காதபடி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்றவை எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க. ஆமாண்டவரே, நாங்கள் மற்றவர்கள் மத்தியில எப்படி வாழ்கிறோம், எந்தெந்த காரியங்களிலே குறை கூறுகிறோம், எப்படியெல்லாம் நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே எங்களை சாட்சியாய் இருக்க சொல்லி இருக்கிறேன். அப்படி நாங்கள் உம்மை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. நாங்கள் யாருக்காவது தீங்கிழைத்திருந்தால் அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அன்பற்றவர்களாய் உம்மை துக்கப்படுத்தியிருந்தால் மற்றவர்களிடத்தில் நாங்கள் அன்பாய் இருக்க எங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களுடைய துக்கமான சூழ்நிலையிலும் கஷ்டமான நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து உம்மை போற்றி உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திட்டோம் ஆண்டவரே. இப்படியா எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து தேவனுக்கு ஊழியம் செய்து தேவனுக்கு சாட்சியாய் இருந்து பாடுகளை சகித்து எந்த இடத்திலையும் அரசாங்கத்திலையும் சரி, எந்த சலுகை கொடுக்கிற இடத்திலையும் தேவனுக்கு சாட்சியாய் இருந்து எங்களுக்கு காண காரியங்கள் நஷ்டம் என்று குப்பை என்று நாங்கள் விட்டுவிட்டு உமக்கு மகிமையாய் உமக்கு சாட்சியாய் உம்மை மறுதலிக்காமல் நாங்கள் இருந்து விட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சபையை நீ நேசித்து இந்த வார்த்தையை இந்த நாளில் நீ கொடுத்திருக்கிறேன். ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை என்று சொல்லியிருக்கிறேன். யாருமே கெட்டு போகக்கூடாது என்பதை ஆண்டவரே நீர் அப்பா வாஞ்சியோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் என்னிடத்துல வர வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறீர்கள். யாரையுமே நீ விட்டு விடுகிற தேவன் அல்லவே. நீர் உண்மையுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறீர்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சபையை நீர் ஆசீர்வதிக்கும். யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில என் தேவன் இதை பேசி இருக்கிறார், நான் கடைபிடிப்பேன், என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், என் குடும்பத்திலே சமாதானத்தை காத்துக் கொள்வேன், அன்பாய் என்னோடு கூட இருக்கிற எல்லாரோடும் இருப்பேன், நான் எந்த இடத்திலும் தேவனை நான் மறுதலிக்க மாட்டேன், ஆண்டவருக்காக உண்மையாய் இந்த பூமியிலே ஜீவனம் பண்ணுவேன் என்று சொல்லி தங்கள் இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுத்தவர்கள், நான் இப்படி இருக்க போறேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுகிறவர்களே ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார். யாரெல்லாம் தங்கள் இருதயத்தில ஆண்டவருக்காய் நான் வாழ்வேன், தேவனுக்காய் நான் வாழ்வேன் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் நீர் கண்ணோக்கி பாருங்கள். அவர்களை நீர் மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத அந்த கிருபைகளை கொடுத்து பலப்படுத்துவீராக. உமக்கு நிற்க சாட்சிகளாய் இருக்க அவர்களுக்கு பலனை தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த சபையை நீர் அப்படியாய் போஷித்து நடத்தி பாதுகாக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய கருத்துல எங்க எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள